ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பேச போகிறோம்? ஏன்னா நம்ம வந்து வீடியோ கண்டென்ட்னே நம்ம பேசுறது இல்லைல்ல, நார்மலாக நம்ம லைஃப்ல நடக்கிறத நம்ம போட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுறதே கிடையாது. அத்தை எங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல, அதனால அம்மாவை வச்சு போடலாம் பேசலாம் அப்படிங்கிறதுனால. சரி, அது ஒன்று. திரு ரெண்டாவது வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ பற்றி தானே நம்ம அதை போட்டுட்ருக்கோம். ஹெல்த் இஷ்யூனா நம்ம நார்மலாக வந்து டெய்லி போடுறது அந்த ப்ரோட்டீன் நம்ம என்ன ஐட்டம் சாப்பிட்றோம் அது பற்றி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அது ஒரு சிம்பத்திக்காக நம்ம அந்த உடம்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதுக்காகலாம் நம்ம அந்த மாதிரி எதுவுமே நம்ம போடலை. இது ஃபுட் ரொட்டீன் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ப்ரோட்டீன் ஐட்டம் ஒன்று, ரெண்டாவது வந்து நம்மளை பார்க்குறவங்க நம்ம ஒரு வீடியோ பார்த்தாக்கி திருப்பி நம்மளோட பாசத்தை வச்சு தம்பி ஏன் இப்படி இருக்காங்க வாங்குறாங்கன்னு கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறோம். ஆனால் வந்து 2 பேருக்கு சொல்கிறோம். நம்ம 10 பேரை பார்க்க முடியாது. 10 பேர் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, எதனால் அப்படி இருக்காங்க. ஒரு சிலர் ஃபோன் போட்டே கேட்குறாங்க. அதனால் அந்த வீடியோ போட்டோம்னா நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. நல்ல உள்ளம் நம்ம பிள்ளைய பற்றி அக்கறைப்படுறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் போடுறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 95% கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்ல ஒரு இதாக தான் இருப்பாங்க. ஒரு 5 தரங்கெட்ட குரூப்புகள் தான் வந்து கொஞ்சம் அது பேசணுன்றதுக்காக என்னத்தையா சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு இதுக்காக சொல்லுவாங்க. அப்படியா இல்லை உண்மையிலே நம்ம மேலே ஒரு காண்டா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து 10% அப்படின்னா நல்லா ஆட்டம் போட்டான். புருஷனும் முன்னாடி எங்கெல்லாம் எப்படி ஜாலியாக சுற்றுனாங்க. ஆட்டம் போடுறது வந்து உலகத்தில் எல்லாருமே போடுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்து கஷ்டப்பட்டால் கூட நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக வாழட்டுங்கிறதுனால தான் நம்ம கல்யாணம் பண்ணி வழி இல்லாமே போன மாதிரி உட்காந்துட்டான் அப்படின்னு போடலை. ஒன்று, ரெண்டாவது வந்து விஜய் சொன்ன மாதிரி யார் சாப்பாடுலையும் என் பிள்ளை மண்ணள்ளி போடலை. அதாவது கெட்ட உள்ளங்க படைச்சவைய அரசியலா அப்படி கிடையாது. ஆமாம், உண்மை தானே. அதாவது எங்களால் வாழ்ந்தவே இருப்பாவளை தவிர எங்களால் கெட்டவே இருக்க மாட்டவ. என் பிள்ளைய நேற்று கூட உடம்பு சரியில்லைன்னு இருக்கான். நான் சத்தம் விட்டுட்ருக்கேன், காரை போய் தள்ள போகிறான்ச்சா. ஏன்னா ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா நம்ம ரோட்டில் இருந்தால் அப்படி அன்னைக்கு நம்ம அவஸ்தைப்பட்டோம்ல. நைட்டு 10 மணிக்கு வந்து அப்படி இல்லைல்ல, அதே நிலைமையில வந்து இப்போ நமக்கு யார் ஒரு ஆள் வண்டி நிப்பாட்ட மாட்டாங்களா என்னன்னுச்சா? கரெக்டு தான். இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியல, ஆனாலும் இப்படி சூழ்நிலையில் என் பிள்ளை வந்து இன்னொருத்தருக்கு பாவம் பண்ணணும்னு நினைக்கல. நாங்கள் வந்து அப்படி வாழவும் இல்லை. கொரோனா டைம்லேயே வந்து கிட்ட யாருமே நெருங்காது எங்கள் பக்கத்தில் குரோம்பேட்டில். அது நாங்கள் உள்ளே போய் அது வந்து எங்கள் அம்மாவே அனுப்பி விட்டாவே. எப்படி சொல்கிறது, அவங்க சொந்தமே பக்கத்தில் வரல. நான் என் பிள்ளையும் மருமகனையும் வராட்டு போயிட்டு போடுமா, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் போய் தூக்கியிருக்கோம். ஏன்னா இறந்தவங்க வெளியே போய் தானே அவன் நல்ல எப்படி போட முடியும். இதெல்லாம் பார்க்குறக்கே பயமாக இருக்கும். அதில் அந்த இடத்துல நானும் பார்த்தா குளிச்சு போட்டிருந்தாங்க அந்த கொரோனா டைமில். நான் வந்துட்டு சொன்னேன் தெரியுமா, அந்த நம்ம அந்த குரோம்பேட்டில் சுரேஷ் நம்பலை தெரியுமா, இப்படி நம்ம குமிச்சு போட்டிருப்பாங்க. நாங்களுமே நம்பலை. ஆனால் உள்ளே போய் கவரில் பேக் பண்ணி அப்படி ஒரு குப்பையை கொட்டி வச்ச மாதிரி அப்படி கொட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா எரிக்கிறதுக்கு இடம் கிடையாது. அது எதுவுமே பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஒரு இடத்துக்காக மாறிட்டே இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். அது ப்ரோட்டீன் சொன்னேன்ல, அது வந்து நிறைய பேர் வந்து அவங்க அண்ணனுக்கு அப்படி இருக்குது, அண்ணன் தம்பிக்கு, அப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு, அவங்களுக்குலாம் இதே மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் இருந்திருக்கு. இது வந்து ஜென்ஸுக்கு மட்டும்தான் இல்லை, லேடிஸ்க்குமே இருக்குது. அந்த ஃபேட்டி லிவர், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து லேடிஸ்க்குமே நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அதை வந்து இது மூலிமா நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பட்டதுனால இப்போ அது ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்ம இப்போ வீடியோ போடுறோன்னா ஒரு சிலர் நம்மளுக்கு இதை சாப்பிடுப்பா அதை சாப்பிடு, அவங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு இதை சாப்பிட்டா உனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது நம்ம அதையும் எடுத்துக்கலாம், அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்த ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் ரிலாவில் பார்த்துருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே மேனேஜ்மெண்ட்டில் மெயினாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் உள்ளே வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஒரு சந்தோஷம். ரெண்டாவது அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் விஜயா ஹாஸ்பிட்டலாக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், விஜயான்னு சொன்ன மாதிரி வடபள்ளியில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று உண்டு. அவங்களுமே ஏதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல கியூர் ஆகலைன்னா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு காமெடியும் இன்னைக்கு நடந்துச்சு. என்னன்னா எல்லாரும் பாதி பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, உனக்கு கன்ஃபார்மா டிவி தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கூட அது வந்து வைத்தறிச்சல போடுறது. ஒருத்தவர் வந்து இவன் டிவினே கன்ஃபார்ம் பண்ணிட்டு மருந்து போட்டிருக்காங்க, இந்த மருந்து குடிங்க டிவி கண்டிப்பா சரியாயிரும்.
டிவி எந்த லிஸ்ட்ல சேர்க்கன்னு தெரியல. நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஆனா நாங்க சொல்லவும் இல்லை, எனக்கு இந்த நோய் நாங்க சொல்லல. இல்ல டிபி அதாவது அக்கறையில தான் சொல்றாங்க. அக்கறையில சொல்றாங்களா? அக்கறையில ஒருத்தி சொல்லிருக்கா டிபி, அதை சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுறீங்க? டிபிங்கிறது ஒரு காச நோய். வெக்கப்படுறதுன்னா என்ன, அவளை அவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணா வெக்கப்படுறதுக்கு? இல்லை என்னமோ நம்ம பொண்ணு எடுக்க போகிறோமா யார் வீட்டில் போய் நோயை பட்டுச்சு, அப்படி கிடையாது. இது போடுறதுனால நிறைய வந்து நன்மைகளும் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நெருங்கி இருக்கவங்க, அதான் மெயினாக வந்து நெருங்கி இருக்கவங்க வந்து அதை பார்த்து அவங்களுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து அதை இப்போ நம்ம அந்த ஃபுட் ரொட்டீன் கூட கேட்டாங்கன்னா நம்ம டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா அது கூட வேண்டாம். என்னன்னு சார் ரொம்ப வந்து இவன் வந்து ரொம்ப அன்னைக்கு கூட கடையில் துர்கா ஓடி வந்து கேட்குறேன், அண்ணனுக்கு ஃபோன் அடித்து பேசிட்டேம்மா, அன்னைக்கு பேசிட்டேன். அதாவது ஒரு அக்கறை. நம்ம வந்து எங்கேயோ இருந்து நம்ம எங்கேயோ பிள்ளைக்கு வந்துட்டு அந்த பிள்ளைங்க நம்ம இங்கே வீடியோ பார்த்து நம்மளுக்கு அம்மா அண்ணே அண்ணின்னு சொல்லும்போது அது ஒரு உறவு தான். திருப்பி வந்து நம்ம அவங்க எல்லாம் நம்ம எஸ்டி ஹோட்டலு அவங்க கண்ணு கலங்கி அப்படியே நின்னாங்க. இந்த கேட்கும்போது தம்பியாவும் அப்படி இருக்கான், 2 பேரும் பேசணுன்னு அவங்க கண் அப்படியே கலங்குது. கலங்கி முன்னாடி வந்து அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். ஏன்னா கடையில் இருக்கும்போது ஃபுல்லாக நான் தான், அவங்களுக்கு ஹோட்டல் வச்சுருக்காங்க, சரக்குலாம் நான் தான் போட்டு கொடுப்பேன். அப்போது ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம நவுண்டு வந்த பிறகு அப்புறம் மருமக அங்கே ஊருக்கு போய் அத்தை கேட்டு சொல்லுங்க, அத்தை அண்ணாவுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாம்மா. என்ன பண்ணுது அப்படி, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை, சாப்பிடாம இருந்ததுனால அதிகமாக ஆயிட்டு அப்படின்னு சொன்னேன். அப்படி கண்ணு கலங்குது. நம்மளுக்கே கலங்கலை, ஆனால் அவங்க கண்ணு கலங்கிச்சு. அந்த மாதிரி அது ஒரு நல்ல வருமானம் வந்து ஏகப்பட்ட வருமானமா இதில். அதாவது இன்ஸ்டாகிராமில் அது ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி போடுங்கன்னு இருக்காங்க. நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து 10 நிமிஷம் வீடியோலாம், பெரிய வீடியோலாம் யாருமே போடலை இது வரைக்கும். அதனால் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நம்ம போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கன்னா, ஏன்னா அதுலனா இன்கம் வரும்ல, பணம் வரும். நமக்கு பணம் எடுத்து வச்சுருக்கீங்க. பணம் ஒரு வருஷத்துக்கிட்ட ஒரு மாதத்துக்கு $5 $4. ஏன்னா இதெல்லாம் டாலர், இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல எனக்கு. யூடியூப் ஆரம்பிச்சப்பதான் தெரியும். இவ்வளவு தான் பணத்துக்காக நாங்க போடல, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பம் வந்து விளையாட்டா போட்டு தமாசா இருந்தோம். விளையாட்டான்ல ஃபர்ஸ்ட் வந்து தம்பி அனிஷா வயத்துல இது அப்படி இல்லம்மா. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த டைம்ல ஒரு 6 மாசம் ஊர்ல விளையாடி சுத்தி போட்டோம். அப்ப வந்து இல்ல அந்த டைம் வந்து ரொம்ப சின்சியரா பண்ணல, டிக்டாக் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் ஊர்ல இருக்கும்போது அந்த ஒரு 6 மாசம் ஃப்ரீயா அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணதே எங்களுக்கு அந்த ஒரு யூடியூப்ங்கிற ஒரு ஒன்று. ரெண்டாவது தம்பி வந்து இறந்த உடனே அந்த இதுக்குள்ளே அவன் போய் தான் அவன் மீண்டே வந்தான். எத்தனை வருஷம், 4 வருஷம் கழித்து கூட பிள்ளை போயிட்டு அங்கே போயிட்டு அந்த தென்னை மரம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கும் ஓமில். அவன் நைட்டு என்கிட்ட சொல்லாமலே போயிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே என் பிள்ளை வந்து அப்படியே வந்து அழுது கதறி அழுதான். ஏன்னா அந்த அந்த இதுக்குள்ளே நாங்கள் இதுக்குள்ளே வரலன்னா என் பிள்ளை அதுலேருந்து மீண்டே வந்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவன் வந்து அவனை நாங்கள் வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அதை ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஒன்றும் அந்த சென்டிமெண்ட்டாக போடாமலே அவனை அதிலே கொண்டு போனோம் நாங்கள். இதில் நல்ல வருமானம் வரும்னு பாண்டீஸ்வரியம். அதான் வருமானம். அப்போ நீ பக்கத்துல இருந்து பார்த்தீங்களா? நான் சில இதுக்கெல்லாம் அதெல்லாம் கேட்டு விட்டுறியதான். 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு இல்ல அது எதுக்கு சொல்லணும், சொல்லிட்டு போட்டோம். சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லுவாங்க, சொல்லதான் செய்வாங்க. நம்ம எப்படி வாங்கணுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம பொருள் நகை எல்லாம் வச்சு இன்னைக்கு வர மீட்டாமல் தான் நம்ம இருக்கோம். அது சொல்லிட்டு போட்டோம். நல்லது தானே, உங்களுக்கு கிடைக்குங்கிறது வந்து நல்ல விஷயம் தானே. சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்காண்டாம். நம்ம பிள்ளை அதெல்லாம் அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் பிள்ளை வந்து ஒருத்தருக்கு எடுத்து சொல்லும்போது அப்படி நம்மளுக்கு அப்படி கோபம் வருது. எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. மருமவா இந்த பிள்ளை ஏன் சிரிக்குது, உடம்பு சரியில்லையா அவன் சிரிக்கான அவ வீட்டுல. அதாவது இவ்வளவு அதுவும் கேட்கறவ ஃபுல்லா பொம்பளை. அப்போ அவ அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப அவளுக்காக நான் என் மனசை தேத்திட்டு நான் உட்காந்துருக்கேன், அவ எனக்காக தேத்திட்டு உட்காந்துருக்கேன். என் மருமக எப்படி இருந்தானா என்கிட்ட இப்படி இருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கான்னு என் மருமக என்கிட்டே சொல்லலை. அவன் எத்தனை நேரம் பாத்ரூம்ல போய் அழுதுருப்பான்னு எனக்கும் தெரியும். அதை கூட சாங்கெல்லாம் கிடையாது. என் மருமக என்கிட்ட சொல்லாம அவன் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இப்போ கூட அதை நினைச்சா நம்ம பிள்ளைகிட்ட நம்ம இல்லாம இருந்துட்டோமே, நம்ம பிள்ளைகிட்ட இல்லாம அவள் தனியாகவே யார்ட்டையும் சொல்ல முடியாமல் இருந்திருக்கா. ஆனால் வந்து இப்போ அதை உணர்றேன்.
தெரியுது எனக்கு இப்போ அப்படி இருந்திருப்பாளோ அப்படின்ட்டு. நான் வருவேன் போவேன், அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன். அதனால் அதிகமாக நான் இருக்கலை. தனியாக என் பிள்ளை வந்து ஒரு வருஷம் அவன் இந்த மாதிரி மன உளைச்சலில் இருந்ததை அவளும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அத்தான் இப்படி இருக்குதா, நீங்கள் வந்து 10 நாள் இருங்க அப்படின்னு என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என் மருமக இருந்திருக்கா. அதனால் என் பிள்ளை வந்து உள்ளுக்கு இருக்க வழி அவளுக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளை வந்து சிரிப்பா, வெளியே சிரிப்பா, திங்காமல் அவன் திங்காமல் கொள்ளாமல் என் பிள்ளை பாட்டுருக்குது. நான் எவ்வளோ வலி எனக்கு இருந்து அதுக்கப்புறம் தான் இப்போ யோசிக்கேன், இவ்வளோ வலி இருந்திருக்கேன், நம்ம பிள்ளைகிட்ட நம்ம இருந்தோம் இல்லையே, நம்ம நவுண்டு போயிட்டோமேன்னு இப்போ யோசிக்கேன். என் பிள்ளை சிரிக்காம வந்து மன உளைச்சல் உள்ளுக்கு வச்சுருப்பா, நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. என்கிட்ட சொல்லல, அப்போ அதுலேருந்து பார்த்துக்கிடுங்களா என் பிள்ளை எப்படி இருந்திருப்பான்னு. எனக்கு அதாவது நோய்ங்கிறது இப்போ வந்து யாருக்குமே நம்ம எல்லாரும் பார்த்துருக்கலாம். இவன் ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே விட்டுட்டான் உடம்ப. பார்த்து இருந்தால் நேரம் சரியாக இருக்கும். லைட்டாக பிரச்சனை இருந்தது, அதில் சாப்பிடாம வாங்காமல் இருந்தாமே அவனாவே வர வச்ச மாதிரி வச்சுட்டான். ஒன்றும் இல்லை, இப்போ என் பிள்ளை நல்லா தான் இருக்கான். நீங்கள் நல்ல உள்ள எத்தனையோ நல்ல உள்ள என் பிள்ளைக்காக வேண்டியிருப்பியா. அதனால் என் பிள்ளை இப்போ பாதி தேறிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கே வந்து பயம்னா அவ்வளோ பயமாக தான் இருந்துச்சு. அது இவ்வளோ தேறி வருவோன்ற ஒரு அவனும் பயந்து அவளை பயிர வச்சு கடைசியில் நம்ம பயிர வைக்கவே நான் அவட்ட அப்படி இல்லை. அவள் வந்து நீ தப்பு பண்ணிட்டாமா யோசிக்கணும்ல. அவள் வந்து எப்படி நம்ம ஒன்று நினச்சி எப்படி கவலைப்படாமல் இருப்பான்னு நீ யோசிக்கலை. அது ஒன்று உன் மேலே பெரிய தப்பு. அப்படி வாழ்ந்த பிள்ளை அதுதான் தப்பு. காமிச்சிக்க மாட்டான்னா அவளுக்கு தெரியாத பிரியனை பற்றி பொண்டாட்டி தெரியாமல் இருக்குமா, அதை யோசனாக இத்தனை வலி தாங்கிட்டு என் பிள்ளை வெளியே வந்து அவள் உள்ள அவ்வளோக்குள்ளே அழுதுகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இப்போ நான் ஒரு 2 வாரமாக அப்படி நானாகவே யோசிக்கேன், உள்ளே அவ்வளோ வலி இருந்தால் நம்ம அத்தைட்ட சொன்னால் நம்ம அத்தை கஷ்டப்படுவான்ட்டு. ஏன் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவள் தனிப்பட்ட முறையிலே அவனை வச்சு கஷ்டப்பட்டுருக்கா. ஆனால் அவன் வந்து அவனும் அதை நல்லா தான் வச்சிருப்பான். என்னமோ அவன் அவட்டையுமே மனம் விட்டு பேசாமல் அப்படி விட்டுட்டான். நாங்களே இந்த கதையை வந்து யூடியூப்ன்ட்டு இல்லை, வீட்டிலேயே யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இருந்தோம் நாங்கள். அதுதான் அது தப்பு உன் மேலே இல்லாமா. அதனால் எல்லாரும் நீங்கள் அப்புறம் வந்து கறிக்கடை வச்சுருக்காங்க நம்ம இருந்த பக்கத்தில். அவங்க ஒய்ஃபு நான் தம்பிகிட்ட ஃபோன் போட்டு பேசலான்னு இருந்தேம்மா அப்படின்னு கேட்டால் எப்போவுமே விசாரிப்பா. இல்லைம்மா இது மாதிரி பிரச்சனை, இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காம்மா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஏம்மா இப்போ வந்து நிறைய பேர் நம்ம போகும்போது வரும்போது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டாங்க. நிறைய பேருக்கு தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் இன்னும் எத்தனை பேரோ பார்ப்பாங்க, நம்மளை பார்க்காம ஏன் கேட்காம முடியாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலுங்கிறது நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அந்த நம்ம ஆயில் ஐட்டம் எல்லாமே நிறைய சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கு மேலே நம்ம அந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, அதெல்லாம் வந்து ஐஸ் வாட்டர்னா கட்டியாக குடிப்பேன். சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் இந்த பையன், அப்படி சொல்லு. எங்கள் பேச்சு கேட்காம இழுத்து வச்சுக்கிட்டு மன உளைச்சல்ல இருந்து அதையும் சேர்த்து சொல்லிட்டு மட்டும் என் பிள்ளை சிரிச்சாலும் உள்ள எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது போதும்மா, உங்களுக்கு தெரியும்னு அவசரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சால் போதும். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் நீங்கள் வந்து என் பிள்ளைய சிரிச்சுக்கிட்டு இருக்கா, பிரியன் குடம்பத்தில் சிரிச்சு என் பிள்ளை நல்லா இருக்கான், இப்போ என்னமோ ஒன்றும் பண்ணாது. அவள் தான் செக்கப் போகும்போது பின்னாடி போகிறா, அவள் எல்லாம் தெளிவுபடுத்திட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாள். அதனால் டாக்டர் நல்ல கொஞ்சம் இப்போ பரவாயில்லன்னு இருக்காங்க. 20ஆம் தேதி இன்னும் போவாங்க. எங்களுக்கு இப்போ தைரியம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ மன உளைச்சலில் இருந்ததுக்கு இப்போ தெளிவாக தான் இருக்கோம். 3 வேளை சாப்பிட்றோம், சரி நம்ம பிள்ளைக்கு இன்னும் ஒன்றும் ஆகாதுன்னு தைரியம். நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணல, என் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ணாது, எங்களுக்கு பழிக்காது. ஆமாம், எத்தனை பேர் சாப்பிட விட்டாலும் எங்களுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே சாபம் இருக்கு, வெளியே யாரும் நினைக்காதீங்க. சாபம் விடுறவன் என் பிள்ளைக்கு சாபம் விட்டா அவன் உத்தமனும் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கவனே சாபம் முடியும். என் பிள்ளைக்கு உத்தமனும் கிடையாது, அவன் சாபம் போட்டு என் பிள்ளைக்கு பழிக்கவும் செய்யாது. அவன் ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் பிடிச்சவன், அதனால் என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. நீ வந்து அப்படி கிடையாது. நீ வந்து அதாவது மனுஷனுக்கு வந்து நோய் நீ வர்றது தானம்மா. நோய் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம சுரேஷன் மாதிரி எத்தனை பேரோ வீடியோ போடாத பிள்ளைகள் கூட நம்ம வீடியோ போட்டதுனால நம்ம சொல்லிடுறோம். எத்தனை பிள்ளைகளும் இருக்குமா, நோய் இல்லாத ஆட்கள் வந்து இப்போ நிறைய இருக்காது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய். ஒரு சிலர் தான் உடம்பு நல்லா வச்சுருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பையன் சொல்லு கேட்காதனால இந்த பையன் நோய், நம்ம சொல்லு கேட்டிருந்தானா இந்த நோய் வந்திருக்காது.
அதனால நீங்கள் சரி ஆமாம் கேர்ஃபுல்லாக இப்போ நீ அதாவது அதான் கறி ஐட்டம் சாப்பிட்றது கரெக்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மட்டன்லேயே வந்து ரொம்ப நான் கறி ஐட்டம்னாலே நமக்கு அந்த கறின்னு எழுதி வச்சாலே திம்பேன். பீஃப் மட்டன் மட்டும் எல்லாமே சிக்கனை சாப்பிடவே மாட்டேன். பீஃபு மட்டன் சாப்பாடு கறி கவிச்சு இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான்லம்மா சின்ன பிள்ளைங்க. கருவாடாவது சுட்டாது வேணும். வெறும் கருவாடுனாலும் சித்தி கறி சுட்டு கஞ்சி குடிச்சானா வயிற்று கஞ்சி. கிட்னி ஸ்டோன் ஆல்ரெடி அப்பமே இருக்குது சின்ன வயசுலேருந்து. கிட்னி ஸ்டோனுக்கு கருவாடு தொடவே கூடாது, கருவாடு தான் அதுங்கிறது. தும்பா என்னமோ சொல்லு கேட்கறனா என்னமோ நாங்களும் அடிப்போம் நீங்களும் அடிங்க வந்து. சரி அடுத்து சரி போதும். இனி நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கோம். எங்கள் சித்தி பொண்ணு தீபிகா அவளை வச்சு கொடுக்கணுன்ட்டு இல்லை, அவளோட நினைவாக கொடுக்குறதுக்கு, அவளோட பேரை சொல்லி கொடுக்குறேன். அவளை வச்சு நம்ம ஏரியாவுக்குள்ள யாராச்சும் கேட்டாங்கன்னா அவளை வச்சும் கொடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை இங்கே பொருள் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா. நம்ம ஏரியாவில் சொன்னாங்கன்னா அவளை வச்சு தருவோம். இந்த ஏரியாவில் யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இங்கே நாங்கள் கொடுத்துருவோம். அதுதானே? ஆமாம். சரி அப்புறம் ஏதாவது என்ன தெளிவு இருந்தால் நீங்கள் கமெண்டில் வாங்க, இன்னொரு நாளைக்கு நாங்கள் வரோம். அதுதானே? ஏன்னா திட்டுறது வந்து அது திட்டுறதுன்ட்டு இல்லை, இந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்து சிலர் கண்டுக்காமல் போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து அது கண்டுக்காமல் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்படிலாம் கேட்டு நாங்கள் இன்னொருத்தரை பேசவும் மாட்டோம். அதேமாதிரி எங்களை யாராச்சும் சொன்னால் அது எங்களுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வெளிலேருந்து மீண்டு வர எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் ஒரு சின்னதாக கேவலமாக பேசுனா அதை விட கேவலமாக தரக்குறைவாக பேசுறதுக்கு தெரியாமல் நாங்கள் எங்களுக்கு பேச மாட்டோம், தெரியும் பேச மாட்டோம். அதேமாரி யாரையும் கெடுக்கவும் மாட்டோம், கெடுத்தது கிடையாது. என் பிள்ளைகள் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு தீய சக்திகள் வீட்டில் உள்ள தீய சக்தி ஒன்று ஓடிக்கிட்டால இது அந்த தீய சக்தியை தான் மூலமாக தான் என் பிள்ளைகளுக்கு ஊராக இருக்குது அந்த தீய சக்தி. அதனால என் பிள்ளைக்கு என் சங்கடத்தை கொடுக்குது. அதையும் கடவுளை என் பிள்ளைய மீட்டு தந்துடுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தந்துட்டாரு. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்க தீய சக்தியும் கை தட்டி சிரிக்காண்டாம். நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். அது அறுக்கணும்னா அது எப்படி சொல்கிறது, நம்ம பிளேடு வேணும்னு இல்லை. ரெண்டாவது அந்த குடும்பத்தில் உள்ளது அப்படி பேச எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா நிறைய போடலாம். ஓகே டன் பாய் பாய் பாய். ரெண்டு பேரும் தூங்க வச்சுட்டு வந்திருக்கோம், இல்லைன்னா இவ்வளோ பேச விட முடியல. ஆமாம் சரி. என் பிள்ளைய பற்றி கேட்ட எல்லாத்துக்கும் நன்றி. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு என்னாலும் இருக்கணும். பாய் பாய்.